வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு வேதநாயகி சமேத வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு நீலோத்பலாம்பாள் சமேத புவனி விடங்கர் தியாகராஜ திருக்கோயில் வேதாரண்யம் நாகைப்பட்டினம் திருக்கோயில் உழவாரப்பணி பாகம் 2. அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலின் உழவாரப்பணி 12/10/2025 அன்று நாமக்கல் உழவாரப்பணி திருக்கூட்டத்திற்கு எங்கள் குழுவிற்கு அனுமதி கிடைத்தது. கோயிலின் பிரம்மாண்டமானது 4 யுகங்களாக வேதங்கள், வேத ரிஷிகள், முனிவர்கள், மன்னர்களால் போற்றப்பட்டு கட்டப்பட்ட தலச்சிறப்பினை கொண்டது என்பதும் இக்கோயிலும் இல்லாத தனிச்சிறப்பு இத்திருத்தலத்தில் 73 நாயன்மார்கள் திருவுருவச் சுளையுடன் காணப்படுவதாகும். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கென்று தனிச்சன்னதியும் காணப்படுகிறது. இந்திரனால் வழங்கப்பட்ட சப்த விடங்கர்களை பெற்ற முசுகுந்த சக்கரவர்த்தியால் 7 இடங்களில் 7 தியாகராஜ பெருமானை பிரதிஷ்டை செய்யப்பட்ட சப்த விடங்கர் திருத்தலங்களில் அர்பாலிக்கும் தியாகராஜ பெருமான் வேதாரண்யம் 2வது சப்த விடங்க தலமாக இங்குள்ள தியாகராஜர் புவனி விடங்கராகவும் அம்பாள் நீலோத்பலாம்பலாகவும் புவனி விடங்கரின் நடனமானது ஹம்சபாத நடனம், அதாவது அன்னபக்ஷின் நடத்துடன் புவனி விடங்கராக தியாகராசர் காட்சியளிக்கிறார். வேதாரண்யேஸ்வரர் சன்னதியை ஒட்டி அமைந்துள்ள புவனி விடங்கர் தியாகராஜர் சன்னதியின் மரகத லிங்கமானது முசுகுந்த சக்கரத்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மரகத லிங்கத்திற்கு காலை முசுகுந்த பூஜையும் மாலை சாயரட்ச பூஜையினை காண இந்திரன் வருவதாக ஐதீகம். இங்குள்ள மரகத லிங்கமானது யாழ்ப்பாணம் வரணி ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. இம்மரகத லிங்கத்திற்கு 3 விதமான அபிஷேகம் மட்டுமே இப்பூஜையில் செய்யப்படுகிறது என்பது மிகவும் சிறப்பானது. காலையில் அபிஷேகமாக தேனும் பாலும் ஞானத்தினை அருளவல்லது என்பது சிறப்பு. தியாகராஜர் சன்னதியின் காணப்படும் நந்தியம்பெருமாள் எழுந்து நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பதை பார்க்கவே மெய் சிலிர்க்க வைக்கிறது. அதாவது தியாகராஜன் வருகைக்காக ஆக்டிவாக நந்தியம்பெருமாள் இருப்பதனை போல உள்ளது. இங்கு கைலாயத்தில் சிவபார்வதி திருமணத்தை காண தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் கைலை நோக்கி செல்ல வடக்கு உயர தென் திசை தாழ அதனால் பூமியின் தென்முனை சமன் செய்ய அகத்திய முனிவரை அனுப்பி வைக்க வேதாரண்யம் வந்த அகத்திய முனிவர் கைலையின் திருமண காட்சியை காண இத்தழ வன்னி மரத்தடியில் தவம் புரிந்தார் என்பதும் கைலை நடைபெற்ற திருமண காட்சியினை அகத்திய பெருமானுக்கு இத்திருத்தலத்தில் திருமண கோலத்தில் சிவபார்வதியாக காட்சியளிக்க அகத்திய முனிவருக்கு காட்சி அளித்த போலவே இங்குள்ள கருவறையில் மூலவரான வேதாரண்யேஸ்வரர் சுயம்பு லிங்க திருமேனியின் பின்னால் திருமண கோலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தம்பதியர் சமேதமாக அமர்ந்த கோலத்தில் சுதை வடிவ சிற்பத்துடன் தத்ரூபமாக காணப்படுகிறார்கள் என்பதும் இங்கு திருமண தடை பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கான சிறப்பான தலம். அகத்திய பெருமான் தன் தவ வலிமையால் சிவபார்வதியினை திருமண கோலத்தில் உள்ளதை பிரதிஷ்டை செய்ததனால் அகஸ்தீஸ்வரர் என்ற பட்டம் பெற்ற திருத்தலமாகும். இங்குள்ள அகஸ்தீஸ்வர பள்ளி என்ற திருத்தலம் அருகில் உள்ளது. இக்கோயிலின்